ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். என்னடா அப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பார்த்தா எழுந்திரிச்சேன். உள்ளே என்னமோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதான் அம்மா என்ன செஞ்சுட்ருக்காங்க இல்லை, வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தம்மா, அப்படியே அசதியில் படுத்துட்டேன். மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க? கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன் நம்மளுக்கு. வெள்ளனை எந்திரிச்சிட்டியா? அதனால் எந்திரிக்க முடியல. கத்திரிக்காய் முருங்கை சூப்பர். அவைகளுக்கு வந்து உப்பு சாம்பார் வைக்க போகிறேன். உப்பு சாம்பாரா? ஆமாம். என்னை உசிப்பு இருக்கலாம்ல. தூங்குறையே பாவம் வந்து எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு. நான் உப்பு சாம்பாருக்கு இப்போ பருப்பும் தக்காளி தான் போட்டுக்கலாம். அது என்ன ஹாட் பாஸில் சாதம் வச்சுருக்கேன். சாதம் வச்சாச்சா? ஆமாம் வச்சாச்சு. உப்பு சாம்பார் நான் பிள்ளைகளுக்கெல்லாம் உப்பு சாம்பார் என்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பு நான் வச்சுருக்கேன். ஆன் பண்ணலாம். சொல்லு. உப்பு சாம்பார் நான் பிள்ளைகளுக்கு நம்மளுக்கெல்லாம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். மீன் வைக்கிற கோலா உருண்டை போட போகிறேன். ஆமாம். அப்புறம் காலிஃப்ளவர் முட்டையும் பொரியல். மீன் வைக்கிற கோலா உருண்டை. வா, அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சா? ஆமாம், பிள்ளைகளுக்குலாம் பிள்ளை இப்போ வீட்டில் இருக்குது. இப்போ பொரியலை நொறுக்கிக்கிடுவோம். பொரியலை போய் நொறுக்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை அறவிடாது. ஆமாம், கோலாவுக்கு கோலா உருண்டை இதை மூடி வச்சுக்கோங்க. உப்பு சாம்பார் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. யாரும் நீங்கள் கேட்டாங்களே, மேகா சொல்லிச்சோ உப்பு சாம்பார் கேள்விப்படலைன்னு. செம்பா சொன்னதுக்கு சொல்லி. உப்பு சாம்பார்னு என்னன்னு தெரியாதுன்னுச்சு. மேகா வீடியோ நீ பாரு, பாட்டி உப்பு சாம்பார் வைக்கிறாங்க. பாட்டி இன்னைக்கு பாட்டி சமையல். பாட்டி எந்திரிச்சு சீக்கிரமே பண்ணிட்டுருங்க. நான் இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன். தேங்காய் சில்லு கோலாவுக்கா? கோலா அவங்க காரத்தக்கன போட்டுக்கலாம். பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு மீன் மேக்கரையும் இது பண்ணிக்கணும், அரைச்சிக்கணும். அதை அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்ட்டு வாத்துக்கு ரெஸ்ட்டு. ஆமாம். இதோட கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட்டுக்கிறோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பொரியலை மட்டும் தனியாக நுணுக்கி வச்சுக்கணும், இதெல்லாம் அரைச்சிக்கணும். அப்புறம் என்ன, கொஞ்சம் வெங்காயம், குழந்தைகளுக்குலாம் லீவு, தூங்குறாங்க எல்லாம். தூங்குறாங்க.
காலிஃப்ளவர் முட்டை பொரியல் சூப்பராக இருக்கும். மீன் மேக்கரையும் லேசாக சுடு தண்ணியில் போட்டு அலசி புளிஞ்சுக்கிடணும். புளிஞ்சுக்கிட்டு ஒரு அடி கேட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு காமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே. ஆமாம், கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டு அரைக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டாச்சு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு பொரியல மாவு இருக்குல்ல, இதையும் போட்டு பிசைஞ்சுக்கலாம். குழம்பு சூப்பராக இருக்கும். அரைக்கலாம் வந்து குழம்பு ரெடி ஆச்சு. ஆமாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு. பிஞ்சு கஜி கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு. பருப்பு வந்துருச்சு வந்து. பருப்பு தக்காளி வந்துருச்சு. உப்பு சாம்பாருக்கு தயாராகிருக்குது. ஆனால் சாம்பார் வைக்கல எப்பயுமே பருப்பு தக்காளி வேக போட்டுருணும். ஆமாம், இல்லைன்னா அதுக்கு தக்காளி இப்போ கல் மாதிரி இருக்கா, தக்காளி நல்லா மசிச்சு விட்டுரும். அவங்களுக்கெல்லாம் புளிக்குழம்பு பிடிக்காது, அதனால பார்த்தேன் சரி கொஞ்சம் பருப்பு வேக போட்டு வச்சுக்கலாம். தக்காளியை மசிச்சு அந்த காலத்துலலாம் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இதே சாப்பிடுவீங்க. சூப்புன்னு வச்சு நல்லா இருக்கும். இப்போ கடவுள் பருப்பு போட்டு ரெண்டு சீரகம் போட்டு, அவனுக்கு பிடிக்காது. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை
அப்புறம் பட்டை வத்தல். பட்டை வத்தல் 2 போடணும், பச்சை மிளகா 2 போடணும். காரத்துக்கு அரிசியா வேறு ஒன்றும் போடலை. பட்டை வத்தல் 2 பச்சை மிளகா போட்டால் தான் காரத்துக்கு நல்லா இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு நல்லா தக்காளியை மசிச்சு விடும். என்ன வைக்கிது? கொய்யாக்காய் வைக்க. இந்த கொய்யாக்காயும் பழுத்து கிடக்கு. பல்லில் கூட தொழிச்சு கொய்யாக்காய் விற்கிது. பாட்டி காலையிலே வந்துடுவாங்க. தாள் சேர்த்து தூக்கி ஒட்டிக்கிட்டு இப்போ உப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுல மனம் இருக்குது. நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மொறுன்னு இருந்தால் தான் சாம்பார் ருசியாக இருக்கும். பாருங்க, டேஸ்ட்டாக. சாம்பார் ரெடி. உப்பு சாம்பார் ரெடி. பிள்ளைலாம் பெரியம்மா சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சாப்பிடலாம். மேகா உப்பு சாம்பார் பார்த்துக்கோ. பாட்டி சமையல். இப்போ கோலா உருண்டை போட்டுக்கலாம். கோலா உருண்டை, காலிஃப்ளவர் முட்டை பொரியல். அந்த வாளியில் கூட என்ன இல்லை, எனக்கு ஸ்பெஷல். எண்ணெய் ஊற்றியாச்சு. சமைச்சிடுவோமா? சமைச்சிடலாம். காய்ச்சி ரொம்ப நேரம் பொறிச்சிடும். நான் வாளியில் இருக்க எண்ணெயை ஊற்றுண்டு பார்த்துக்கோங்க. பாலுவண்ணா பாட்டியை பார்த்தீங்களா? ஏடி முட்டி வேலையை பார்க்குறது. வாளியில் எண்ணெய் இருக்குது, அதை தூக்கி ஊற்றுமானா டப்பாவில் ஊற்றி வச்சுருந்த எண்ணெயை தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு சும்மா போடு படிக்க. கிருஷ்ணகுமார் அண்ணெல்லாம் கோவப்படுவீங்க. பாட்டி செய்கிறத பறிச்சேட்டையெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம், புத்தி கோளாறு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்றது. இதுக்கு புத்தி கோளாறெல்லாம் இல்லை. மகனே, செந்தில் மகனை பார்த்துக்கங்க. உங்கள் தங்கச்சி என்னை வையுது. எல்லாம் பாவம் பிள்ளை தூங்குதே அப்படின்னு ஒரு நாளைக்கு சமைக்க வந்தா என்னை வையிறாங்க. இதுக்கு தான் நான் அடுப்படிக்குள்ள வரமாட்டேன். நோட்டீஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர். ஒரு நாளைக்கு சமைக்க வந்திருக்காங்க, கேட்டுக்கோங்க நீங்களே. ஆமாம், வேணா வந்துருந்தா சாம்பார் வச்சுருக்கேன், புளிக்குழம்பு வச்சுருக்கேன், கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னி கொஞ்சம் நேரம் தூங்கி இருக்கணும். இப்போ அந்த கோலா உருண்டை போட்டு என்ன காயிட்டு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லாம் சுதந்திர திருநாளாக்கு ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல் இன்றைக்கி உங்கள் தங்கச்சிக்கெல்லாம் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன். ரெஸ்ட்டு. கோலா உருண்டை ரெடி.
சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும். சஜன் நீங்க வீடியோ பாப்பா. ஆமா, இன்னைக்கு பாட்டி சமையல பாரு. உருண்டை உனக்கு தான் சஜன். அப்புறம் பாலுண்ணா, செந்திலண்ணா, கிருஷ்ணகுமார் அண்ணா, அவங்களும் அப்புறம் தான் பார்ப்பாங்க. ஆமாம், மணித்தம்பி. வீடியோ பார்க்குறது என்னன்னு தெரியும். கிருஷ்ணகுமார் அண்ணே பார்க்க மாட்டார், ஒன்லி லைவ் மட்டும்தான். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்குறது சஜன் தான். அதனால் இந்த உருண்டை சஜனுக்கு தான். எங்கள் அண்ணனு கூட அப்புறம்தான். இவர் பாலன்னு பார்க்க மாட்டார். லைவ் ஒன்லி லைவ். செந்திலண்ணா, மணி தம்பி, பாலு அண்ணா அவங்களுக்கெல்லாம் அடுத்த உருண்டை. உருண்டை சஜனுக்கு தான். சஜன் நீ எடுத்துக்கப்பா. என்னப்பா வெங்காயம் பச்சை மிளகாய் முட்டைக்கு நடக்கணும். சஜன் பேர் வந்து எங்கள் அண்ணன் மயம் பேர் சஜன். அந்த சஜன் சேட்டக்காரன். இந்த சஜன் நீ எப்படி இந்த எங்கள் அண்ணன் மயம் பயங்கர வாள். ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், இங்கிட்டு ஓடிட்டு இங்கிட்டு ஓடியாந்துடுவேன். சூப்பரான உருண்டை. பாட்டி கை பக்குவம். வாங்க அனைவரும் கோலா உருண்டை சாப்பிடலாம். கோலா உருண்டை முட்டை இந்த பக்கம் பொரிச்சிடும். ஆமாம், இது வேகட்டும், அது முட்டையை மட்டும் வச்சிடும். வாங்க அடுத்து காலிஃப்ளவர் முட்டை பொரியல். நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த காலிஃப்ளவர் முட்டை பொரியல் தெரியும்னு சொல்லுங்கள். யார் யார் வீட்டில் வச்சுருக்கீங்க, யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு சாம்பார் பார்த்தீங்களா, பார்க்குறக்கே அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் வந்து இப்படி தனியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் தான் உப்பு சாம்பார். கோலாவும் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்கா. ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சாதான் உள்ளே வேகும். ஹையில் வச்சோம்னா வெளியில் தான் வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாது, கருகிரும். அதுவும் போல் கோலாவுக்கான சின்ன சின்ன டிப்ஸு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எருமா நான் சாம்பார் எடுக்கிறேன். பாவமே ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன். காலிஃப்ளவர் முட்டை பொரியல். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா இருக்கும். நல்லா முன்னாடி அதான் சாப்பிடணும். ஆமாம், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு வைக்கலாம். சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர். சரி, அந்த ஒரு டிஷ்ஷை ஒரு நாள் போட்டுடலாம். இன்றைக்கி முட்டை பொரியல் போடுவோம். ஒரு 2 நாள் ஆகட்டும். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தினமும் விதவிதமான சமையல். கிச்சனில் வேலை நடக்கிறனால அப்படியே தான் இருக்கும், நீங்கள் யாரும் கண்டுக்காதீங்க. ஆமாம், ஓகேவா. அதான் முட்டை அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்க. சமைக்கையில் அப்படித்தான் இருக்கும், கொச்சாமிச்சான்னு. அதெல்லாம் மக்கள் கண்டுக்கிற மாட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் தான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். காலிஃப்ளவருக்கு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடந்து போடு. உருண்டை ரெடி ஆச்சா?
உடையாம பக்குவத்துக்கு எடுக்கணும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இது கருவேப்பிலை ரெண்டு கருவேப்பிலை இப்போ உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒரு உருண்டை காமி. பிரியா மருமகளே அதே மாதிரி பார்த்து என் மயனுக்கு வச்சு கொடுக்கணும். ஆமாம் பார்த்துக்கங்க அண்ணே, பார்த்துக்கங்க. மாமியார் சமைக்கிறத இன்னைக்கு இது ஃபுல் வீடியோ தான். ஆமாம் பாட்டி சமையல். இன்னைக்கு உங்கள் நாத்தனாக்கெலாம் ரெஸ்ட்டு விட்டுட்டு. ஆமாம், நீ ரெஸ்ட்டு தான். கேமராவை தூக்கிக்கிட்டு இருக்கேன். ஃபோனை வச்சு நான் தான் வீடியோ எடுக்கிறேன். நான் தூங்கி இருந்தால் அதெல்லாம் எடுத்துருக்க முடியாது. குழம்பு அதுக்கு முன்னாடி அஸ்டன்ல அதான் நான் தூங்கினால குழம்பு மிஸ் ஆயிடுச்சு. புளிக்குழம்பு அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை போட்டுக்கோ. ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. லைட்டாக உப்பு மஞ்சப்பொடி போட்டுருங்க. சரி இருப்ப சொல்லு. கறி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பெரியவங்களுக்கு வச்சு கொடுங்க சைவத்துக்கு. கறி சாப்பிட்றவங்க இதை நினச்சிக்கிட்டே கறியாக சாப்பிட்லாம். ஆமாம், குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா பிரியமாக சாப்பிடுவாங்க. சைவ மட்டன் கோலா. ஆமாம், இதே ஒரு நாளைக்கு குழம்பு வச்சுட்டாரு. கோலா உருண்டை குழம்பு. ஆமாம், அதாவது சைவ கோலா உருண்டை குழம்பு. மஞ்சத்தூள் போட்டு முட்டை ஊற்றுறோம்ல, அதனால மஞ்சள் தூள் போடணும். ஆமாம், கவுளை லேசாக தண்ணி தொடுத்துக்குவோம். ஏன்னா காலிஃப்ளவர் வேணும்ல. இன்னும் உப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இப்போ அந்த முட்டையை ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் வெந்து விட்டது. ஆமாம், இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். காலிஃப்ளவர் முட்டை பொரியல். பொடி மாஸ். காலிஃப்ளவர் உப்பு போட்டிருக்கோம். இப்போ முட்டை கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். முட்டையை ரொம்ப நேரம் அடுப்பில் போடக்கூடாது, ஹார்டாயிடும். போட்டதும் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷத்தில் எடுத்துட்டாங்கன்னா அது சாப்பிட்டாங்க. இப்போ மிளகு தூள் தூக்கலாம். மிளகு பொடி, மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம், போட்டுக்கோ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
முட்டை காலிஃப்ளவர் ரெடி. ரெடி. பாண்டியம்மா வீடியோ பாரு, அம்மாவா பாரு, அம்மா எப்படி சமைச்சிருக்கேன். அம்மாவை டெய்லியும் தானே பார்க்குறாங்க. ஆமாம், சமையல் வீடியோ பார்க்கட்டு இன்னைக்கு சமைச்சிடறேன். அம்மா சமையல்லாம் முடிச்சிட்டேன், வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு. இன்னைக்கு அம்மாவோட சமையல். ஆமாம், ஒயிட் ரைஸ், உப்பு உப்பு சாம்பார், கத்தரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு, முட்டையும் காலிஃப்ளவரும் பொரியல், மீன் மேக்கர் கோலா உருண்டை. இன்னைக்கு மம்மியோட சமையல். ஆமாம், இந்த லஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சஞ்சனா சமையலுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஆமாம், இப்படி மிரட்டுவாங்க. சப்ஸ்கிரைபும் லைக்கும் போடலான்னா பாருங்க என்னோட வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.